இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது காந்தாரா சாப்டர் 1 படத்தோட விமர்சனம். சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த காந்தாராவுடைய ப்ரீக்வல், அதாவது முன்கதை தான் இந்த படம். ஆனா அதை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவும் இல்லை. இந்த படத்தை எழுதி இயக்கின ரிஷப் ஷெட்டி தான் இந்த படத்தோட ஹீரோவான பர்மே பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இவரோட கூட ஜெயராம், ருக்மிணி வசந்த், குல்ஷன் தேவையா இவங்கெல்லாம் முக்கியமான வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. காந்தாரா முதல் பாகம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற ஒரு படம். இதுல வர கிளைமேக்ஸ் காட்சியில ரிஷப் ஷெட்டியோட அந்த பூதக்கோல ஆட்டம் மற்றும் அவரோட நடிப்பு ரொம்பவே அட்டகாசமா இருந்தது. எல்லாராலையும் அந்த டைம்ல ரொம்ப பேசப்பட்ட ஒரு படமா இருந்தது. இந்த பாகம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். முதல் பாகத்தோட பேக் ஸ்டோரி தான் இந்த படம். காட்டுக்குள்ள இருக்கிற பழங்குடி மக்களோட கடவுளான அந்த சிவகணங்கள் பஞ்சுருளியும் புலிகாவும் எப்படி பூமிக்கு வந்தாங்க, அதை சில நூற்றாண்டுகளா அந்த பழங்குடிகள் எப்படி வழிபடுறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற கதை அப்புறம் வேற விதமா போகுது. கடம்ப ராஜாவுக்கு காந்தாரா காட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஆசை. இதை முன்னிட்டு அவர் தன் படைகளோட வந்து சண்டை செய்யறாரு. ஆனா அந்த காட்டுக்குள்ள உள்ள காவல் தெய்வமான குலிகா அவரை வதம் செஞ்சிடுது. இத கண்ணால பார்த்த அவருடைய சிறு வயது மகன் திரும்ப தன் ஊருக்கே போய் இனி யாருமே அந்த காந்தாரா காட்டுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே போட்டுடுறாரு. இவரு தான் விஜயேந்திரர், ஜெயராம் நடிச்ச பாத்திரம். இவருக்கு ஒரு மகன், பேரு குலசேகரன், குல்ஷன் தேவையா நடிச்ச பாத்திரம். ஒரு மகள் கனகவதி, ருக்மிணி வசந்த் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இதே நேரத்துல காட்டுக்குள்ள ஒரு மர்ம கணத்துக்குள்ள குழந்தையா கிடைக்கிறாரு பெர்மே. இது ரிஷப் ஷெட்டி நடிச்ச பாத்திரம். இவங்கெல்லாம் வளர்ந்து பெரியவங்களாறாங்க. அப்போ குடி கும்மாளம்னு வளர்ற குலசேகரன் ஒரு நாள் குடி போதையில காந்தாரா காட்டுக்குள்ள தன் ஆட்களோட நுழைய முயற்சிக்கிறாரு. அவரை பெர்மேயும் அவருடைய ஆட்களும் துரத்தி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பெர்மே தன்னோட ஆட்களை கூட்டிக்கிட்டு கடம்ப கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அங்க அட்டகாசம் செய்யறாரு. அங்க இளவரசி கனகவதியோட அவருக்கு பழக்கமும் ஏற்படுது. இதுக்கப்புறம் மாறி மாறி கடம்பர்களும் காந்தாரா மக்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் படையெடுத்து சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதிர்ச்சியான சில சம்பவங்கள், எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்படுது. கடைசியில என்ன ஆச்சு, இதுதான் படத்தோட மொத்த கதை. காந்தாராவுடைய முதல் பாகம் அந்த அளவுக்கு ஹிட் ஆனதுக்கு காரணம் ரொம்பவே ரியலிஸ்டிக்கா உண்மைக்கு நெருக்கமான பாத்திரங்கள், சம்பவங்கள் மற்றும் அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த தெய்வ சக்தியை ரொம்பவே எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல. அப்பாவி பழங்குடி மக்கள் முடிஞ்ச வர தங்களோட இடத்த காப்பாத்திக்க போராடியும் முடியாம போகும்பொழுதுதான் அந்த தெய்வ சக்தி இவங்களோட உதவிக்கே வரும். அதை தன்னுடைய நடிப்புனால ரிஷப் ஷெட்டி பல மடங்கு உயர்த்தி கொண்டு போயிருப்பாரு. இதுதான் அந்த படத்தை எல்லாருமே பாராட்ட முக்கிய காரணம். ஆனா இந்த படத்துல என்னவோ கதை வேற மாதிரி போகுது. ரிஷப் ஷெட்டி பாத்திரம் ஏதோ ஒரு அவதார புருஷன் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ காவல் தெய்வம்னா ஊருக்குள்ள வர எதிரிங்களை அழிக்கிற ஒரு டிஃபென்சிவான ஃபோர்ஸ் தான். வேற ஊருக்கு போய் சண்டை போட்டு அதை அழிக்க நினைக்கிறது காவல் தெய்வம் கிடையாது. பெர்மே தானே வழிய போய் பல முறை கடம்பர்களோட சண்டைக்கு போறாரு. அப்போ அவங்க இவங்க ஊரை திருப்ப தாக்கினா என்ன தப்பு அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்போ? இந்த மாதிரி மூல கருவியை இவங்க மாத்திட்டதுனால முதல் பாகத்துல வரக்கூடிய அந்த எமோஷனல் டச் இதுல நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு பிரச்சனை, இதுல வர பல சம்பவங்கள் தான். என்னென்னவோ நடக்குது. ரிஷப் ஷெட்டி பாத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு அவருடைய வீர சாகசங்களை நம்ப முடியாத ரேஞ்சுக்கு அடுக்கிக்கிட்டே போறாங்க படத்துல. ஒரு அளவுக்கு மேல ரொம்பவே போர் அடிக்குது இந்த காட்சிகள்லாம். சரி, இன்டர்வல் பிளாக்லயாவது ஏதோ அந்த தெய்வ சக்திகளோட என்ட்ரிலாம் ஆகும் பொழுது நானும் நினைச்சேன், சரி படம் இனிமே ட்ராக்குக்கு வந்துடுச்சு, இனிமே பிக்கப் ஆயிடும் அப்படின்லாம். ஆனா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. இன்டர்வலுக்கு அப்புறமும் இதே மாதிரி அவங்களும் இவங்களும் மாறி மாறி வெட்டி குத்தி மடிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் இது காந்தாராவுடைய பார்ட் 2வா இல்ல கங்குவாவோட பார்ட் 2வா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரே வெட்டு குத்து கூச்சல் குழப்பம்தான்.
இதுல ஏதேதோ பல சைட் ட்ராக் வேற. கடம்பர்கள்கிட்ட இருந்து விவசாயம், வியாபாரம், பல அறிவியல் நுணுக்கங்கள் எல்லாம் ரொம்பவே ஈஸியா தன்னுடைய மக்களுக்காக கொண்டு வந்துருவாரு பெருமை. இந்த ட்ராக்கே ஒரு 20-30 நிமிஷத்துக்கு படம் முழுக்க வரும். ஆனா அதுல ஒரு நிமிஷம் கூட நம்ப முடியாத வகையில தான் இந்த ட்ராக்கே இருக்கும். தவிர மெயின் ஸ்டோரிக்கும் இந்த ட்ராக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதே மாதிரி அடிமைகள் விடுதலை, சாதி பிரச்சனை, பிரம்ம ராட்சசன் இப்படின்னு ஏதேதோ ட்ராக்கு படம் முழுக்க இருக்கு. இப்ப என்னதான்ப்பா சொல்ல வர்றீங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. ஆனா படத்துல பதில் எதுவுமே இல்ல. கிளைமேக்ஸ்ல முதல் பாகம் மாதிரியே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரிஷப் ஷெட்டி. ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரி காட்சிகள் இதுல இருக்கிறதுனாலயும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எமோஷன் இதுல இல்ல. இது வேற மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்டோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ நமக்கு ஏற்பட மாட்டேங்குது. மற்றபடி நடிப்புன்னு பார்த்தா குல்ஷன் தேவையா ரொம்பவே திறமையான ஒரு நடிகர். ஆனா இவருடைய பாத்திரத்தை இவங்க சரியாவே எழுதாம அதை வீணடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பாத்திரம் ருக்மணி வசந்த் நடிச்ச கனகவதி பாத்திரம். இவங்களும் தன்னுடைய பாத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. மனசுல நிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே ஒரு பாத்திரம் இந்த படத்திலேயே இது ஒண்ணுதான். ரிஷப் ஷெட்டியோட பாத்திரம் அவருடைய எண்ணிக்கையில்லாத அந்த ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே சூர்யா நடிச்ச கங்குவாவை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால அவருடைய நடிப்பும் வீணா போயிடுது. ஆனா மற்றபடி லொகேஷன், செட்டு, சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம் எல்லாமே டாப் நாட்ச். ஆனா சிஜிஐ மட்டும் கொஞ்சம் சுமாரான லெவல்ல தான் இந்த படத்துல இருந்தது. அப்ப இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னா, காண்டாரா 2 ரொம்பவே பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் தான். நான் ரொம்பவே எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு படம் தான் இது. இன்ஃபேக்ட் எப்படா முடியும் அப்படின்னு போர் அடிக்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருந்தது. மீறி போகணும்னு நினைச்சீங்கன்னா, இது ஒரு யுஏ சர்டிஃபைட் படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.